விவசாயினுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் யாரு? மோடி. ஆனா இன்னைக்கு விவசாயம் அவர் 66,000 ரூபாய் செலவு செஞ்சிருக்காருன்னா அவருக்கு லாபமா எவ்வளவு கிடைச்சிருக்கணும்? 1,30,000 ரூபாய் கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த விவசாயிக்கு வெறும் 664 ரூபாய் தான் கிடைச்சிருக்குதுன்னா அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு? விவசாயம் பண்ணுவாரா? தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போவாரா? போர் வீரர்கள் இந்த நாட்டுக்காக சேவை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகள், இந்த ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுடைய பத்தி நீ என்ன கவலைப்படுற? ஏதாவது அக்கறை இருக்குதா? அந்த விவசாயிகளுடைய போய் பாத்தியா? அவங்கள பார்த்து பேசி ஏன் நஷ்டமடைஞ்சதுக்கான காரணம் என்ன ஆய்வு செஞ்சுங்கன்னா, இந்துக்கள் அல்லாதோர் முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா, இந்து பெண்கள் முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த பெண்களுடைய காலை உடைங்க அப்படி சொல்லி கலவரத்தை உண்டு பண்ண செய்யறாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையாக கலவரத்தை உண்டு பண்றாங்க. மேத்தா குல்கர்னி என்கின்ற மகாராஷ்டிராவினுடைய பாஜக எம்எல்ஏ இவர் என்ன சொல்றாருன்னா, பூனேல பேஸ்வா கோட்டை, வரலாற்று சிறப்பு மிக்க பேஸ்வா கோட்டை இருக்குது. அந்த பேஸ்வா கோட்டையில முஸ்லிம் பெண்கள் தொழுகை நடத்திட்டாங்க அப்படின்றத எடுத்து சமூக தலைவர்களை போட்டு இந்த பேஸ்வா கோட்டை கலங்கப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்துக்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கலவரத்தை தோன்றாரு. மோடி தேர்தல் வாக்குறுதியில பல வடைகளை சுட்டாருங்க. ஆனா குறிப்பா விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி. பூனேவில் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்படிங்கிற ஒரு விவசாயி 2.5 ஏக்கர் நிலத்துல வெங்காயம் விளைவிக்கிறாரு, பயிரிடுறாரு. அதுக்கு அவரு இந்த 66,000 ரூபாய் செலவு செய்யறாரு. 66,000 ரூபாய் செலவு செஞ்சோம். மழை பெய்யுது. மழை பெஞ்சதுனால ஒரு பகுதியினுடைய பொருளை மட்டும்தான் அவரால் காப்பாற்ற முடியுது. மற்றொரு பகுதி சேதம் அடைஞ்சுது. இந்த காப்பாத்தின அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 7.5 குவிண்டால் வெங்காயம் வருது. அந்த 7.5 குவிண்டால் வெங்காயத்தை மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போறாரு. மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு மொத்தமா 1,700 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இங்கிருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கான போக்குவரத்து, அங்க சுமை போடுற கூலி, இதெல்லாம் 1,200 ரூபாய் செலவாயிடுது. போக மீதி அந்த விவசாயிக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா 664 ரூபாய் தான் அந்த விவசாயிக்கு கிடைச்சிருக்குது. விவசாயினுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் யாரு? மோடி. ஆனா இன்னைக்கு விவசாயம் அவர் 66,000 ரூபாய் செலவு செஞ்சிருக்காருன்னா அவருக்கு லாபமா எவ்வளவு கிடைச்சிருக்கணும்? 1,30,000 ரூபாய் கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த விவசாயிக்கு வெறும் 664 ரூபாய் தான் கிடைச்சிருக்குதுன்னா அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு? விவசாயம் பண்ணுவாரா? தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போவாரா? தற்கொலை செய்து கொண்டு தான் மாண்டு போவார். அந்த நிலைமைக்கு யார் தள்ளுறாங்க? மோடி. இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களை தள்ளுறாரு. ஆனா இப்படி சொல்லக்கூடிய மோடி என்ன செய்யறாரு? நான் விவசாயிகளுடைய மகன், ஏழை தாயினுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி என்ன செஞ்சிருக்காரு? இப்ப கோவாவில் INRS கப்பல், போர்க்கப்பல் இருக்குது. அந்த போர்க்கப்பல்ல போயிட்டு போர் வீரர்களோட தீபாவளி கொண்டாடுறாரு. அவங்க கூட நைட்டு இரவு விருந்து சாப்பிட்றாரு. போர் வீரர்களோட கொண்டாடுறது, தீபாவளி கொண்டாடுறது ஏத்துக்கிறோம். போர் வீரர்கள் இந்த நாட்டுக்காக சேவை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகள், இந்த ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுடைய பத்தி நீ என்ன கவலைப்படுற? ஏதாவது அக்கறை இருக்குதா? அந்த விவசாயிகளுடைய போய் பாத்தியா? அவங்கள பார்த்து பேசி ஏன் நஷ்டமடைஞ்சதுக்கான காரணம் என்ன ஆய்வு செஞ்சு அதுக்கான நஷ்டம் நிவாரணம் கொடுக்குறியா அப்படின்னு அது எதுவும் செய்யறதில்லை. மோடி இதை பத்தி கவலையே படாம தீபாவளியை கொண்டாடுறாரு போர் வீரர்களோட. ஆனா நாட்டினுடைய மக்கள், இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தான் விவசாயிகளா இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சாவறதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. இது ஒரு பக்கம். இது இருக்கட்டும். ஆனா சங்கிகள், அதாவது RSS BJP காரர்கள், சங்கிகள் என்ன செஞ்சிருக்காங்க? பிரஜா சிங் தாக்கூர் அப்படின்ற ஒரு MP, முன்னாள் MP என்ன பண்றாங்கன்னா, இந்துக்கள் அல்லாதோர் முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா, இந்து பெண்கள் முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த பெண்களுடைய காலை உடைங்க அப்படி சொல்லி கலவரத்தை உண்டு பண்ண செய்யறாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையாக கலவரத்தை உண்டு பண்றாங்க. மேத்தா குல்கர்னி என்கின்ற மகாராஷ்டிராவினுடைய பாஜக எம்எல்ஏ இவர் என்ன சொல்றாருன்னா, பூனேல பேஸ்வா கோட்டை, வரலாற்று சிறப்பு மிக்க பேஸ்வா கோட்டை இருக்குது. அந்த பேஸ்வா கோட்டையில முஸ்லிம் பெண்கள் தொழுகை நடத்திட்டாங்க அப்படின்றத எடுத்து சமூக தலைவர்களை போட்டு இந்த பேஸ்வா கோட்டை கலங்கப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்துக்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கலவரத்தை தோன்றாரு. இந்துத்துவ கும்பல்கள், இந்து மக்கள் கிடையாது, இந்துத்துவ கும்பல்கள் அணிதிரண்டு ஒரு தர்கா முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்கிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நாட்டை வந்து கலவரத்தை உண்டு பண்றதுக்காக வேலைகள் செய்யறாங்க. ஆனா பெரும்பான்மை மக்கள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகள், அவங்க எல்லாம் பெரும்பான்மை இந்துக்களா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்துக்கள் பாதிக்கப்படும் போது அந்த இந்துக்களுக்காக தோளோடு தோல் நின்று குரல் கொடுக்குறாங்களா? மோடியே, நீ தானே சொன்ன விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குறேன்னு சொல்லியே, ஆனா இந்த விவசாயி விளைவிச்ச பொருளுக்கு உண்டான விலையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி போராட வர்றாங்களா? மோடியை கேள்வி கேட்கறாங்களா? அப்படின்னு இந்த இந்துத்துவ அமைப்புகள் விவசாயிகளுக்காக இல்லைன்றதை பதிவு செய்யறாங்க. அப்ப அது மட்டும் கிடையாதுங்க, விவசாயிகளுக்காக மட்டும் கிடையாது, இவங்க கார்பரேட்டுகளுக்காக இந்த நாட்டையே தாரை வார்க்கிறாங்க. காடுகளை, மலைகளை தாரை வார்க்கிறாங்க. அவன் கடன் வாங்கி கடன் கட்டலைன்னா அவனுக்கு தள்ளுபடி பண்றாங்க. விஜய் மல்லையாவை கைது பண்ணி இந்த நாட்டுக்கு கொண்டு வரலன்னா இந்த நாட்டுல வந்து ஜெயில் வசதி சிறப்பா இருக்குதா, ஏசி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஆய்வு செய்யறதுக்கு வராங்க. அப்ப முதலாளிகளை பத்தி கவலைப்படுறாங்க, நாட்டுக்காக ஊருக்கே சோறு போடுகின்ற விவசாயிகளை பத்தி இவங்க கவலைப்படுறது கிடையாது. இப்பேற்பட்ட அமைப்புகள் ஓட்டு கேட்டு நம்ம கிட்ட முன்னாடி வருவாங்க. இப்ப வந்தாங்கன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஓட ஓட செருப்பெடுத்து அடிச்சு விரட்டணும்னு நாங்க சொல்றோம். அது மட்டும் கிடையாதுங்க, இப்படி இந்துத்துவ அமைப்புகள் கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களுக்கு, அதாவது விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள் அனைவருக்கும் இவங்களுடைய கொள்கைகள் என்பது எதிராக தான் இருக்குது. கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்வது தான் இவங்களுடைய கொள்கையா இருக்குது. அப்ப இதற்கு எதிராக ஜனநாயக சக்திகள், முற்போக்கு அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து பாசிச பிஜேபி ஆட்சியை விரட்டி அடிக்க நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.